MacBook Air M2, 8GB RAM, 256 SSD, 13.6 inch, gold color. Let's unbox. So satisfying. It's a very premium finish, assembled in Vietnam. But in the Apple logo எரியாது, அதான் மேட்ரு. பழைய மேக்புக்கில் எரியும், ஓல்டு மாடல் மேக்புக்கில் ஆப்பிள் லோகோ லைட் ஆகும், இதில் லைட் ஆகாது. Let's see what's inside. கேபிள் ஏன் எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, ஆல்ரெடி எடுத்து யூஸ் பண்ணிட்டோம் அதான். பட் இந்த கேபிளோடைய பில்ட் குவாலிட்டி வாவ். இதில் மேலே ஒரு லேயர் ஆஃப் கிளாத் மாதிரியான கோட்டிங் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. அண்ட் இட்ஸ் டூ லாங், நல்ல நீளம். இங்கே என்ன இருக்குது? ஆப்பிள் ஸ்டிக்கர் இருக்குமா பார்ப்போம். மேக்புக்கோட சேம் கலரில் ஆப்பிள் ஸ்டிக்கர், நைஸில். ஐஃபோனுக்கெலாம் எல்லாமே ஒயிட் கலரில் தான் கொடுப்பாங்க, இதில் சேம் கலர், நைஸ். அதே மாதிரி நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. சப்போஸ் நீங்கள் மிட் நைட் எடுத்திங்கன்னா மிட் நைட்லேயே இருக்கும், ஸ்பேஸ் கிரே எடுத்தால் ஸ்பேஸ் கிரேலேயே ஆப்பிள் ஸ்டிக்கர் இருக்கும். திஸ் இஸ் நைஸ். இது சேம் யூசர் மேனுவல், we don't need this. நெக்ஸ்ட் சார்ஜர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். The charger, it comes with a 2-piece. ஆக்சுவலாக இது எது கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இதை நான் பர்ச்சேஸ் பண்ணது சவுதியில். ஸோ இது வந்து பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்டில் சவுதியில் யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் இந்தியாவில் வாங்கினீங்கன்னா இதில் நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற மாதிரி 2 ரவுண்ட் பின் இருக்கும். அமெரிக்காவில் வாங்கினா அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் அந்த பின் இருக்கும். சப்போஸ் நம்ம கண்ட்ரி டு கண்ட்ரி மாறுறோம், இப்போ நான் சப்போஸ் நம்ம இந்தியா போகிறோம் அப்படின்னா இந்த அடாப்டர் மட்டும் மாற்றி நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ப்ளக்கிங் மெத்தடும் ஸோ சாட்டிஸ்ஃபை. அண்ட் இதோட சார்ஜிங் வந்து மேக்ஸேஃப். அண்ட் இதில் எல்இடி இருக்குது. அந்த எல்இடி ஜஸ்ட் சார்ஜிங் மட்டும் இல்லை, சார்ஜோட இதுவும் காமிக்கும். சப்போஸ் சேம் லைக் ஏர்பாட்ஸில் எப்படி ஆரஞ்ச் டு க்ரீன் மாறுதோ அதே மாதிரி லேப்டாப் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் மேக்புக் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ஆரஞ்ச் டு க்ரீன் மாறிடும். இதில் மேக்ஸேஃப் சார்ஜிங் போர்ட், 2 USB-C, அதாவது தண்டர்போல்ட். ஏன் இது தண்டர்போல்ட்னா இந்த ரெண்டுலேயுமே நீங்கள் சார்ஜும் பண்ணிக்கலாம். இந்த சைடில் 3.5 mm ஆடியோ ஜாக், அவ்வளோதான். வேறு எந்த போர்ட்டுமே கிடையாது. HDMI, USB-A எதுவுமே கிடையாது. அண்ட் இட் இஸ் நீட், க்ளீன். You can easily carry. It's very slim. See, literally so slim. பயங்கர ப்ரீமியமாக இருக்குது. இது ஆல்ரெடி 3 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சூப்பர். சேம் இதில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது சேம் நீங்கள் எப்படி ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ, ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு லேக் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் வெனவர் நீங்கள் அதை வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணிங்கன்னா சேம் ஐஃபோன் அன்லாக் பண்ணுற மாதிரி தான். டச் ஐடி வச்சிங்கன்னா ஒரு லேக் கிடையாது, 0 லேக். இதே நம்ம ஒரு விண்டோஸ் லேப்டாப் யூஸ் பண்ணால் செம்ம லேக் இருக்கும். இதில் நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது லேப்டாப் யூஸ் பண்ணுறன்றதைங்க மறந்துடுவீங்க. லிட்ரலி யூ வில் ஃபீல் லைக் யூ ஆர் யூஸிங் அன் ஐபேட் ஆர் ஐஃபோன். லெட்ஸ் see what is inside. ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, இது ஆல்ரெடி 3 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு, அதனால. அண்ட் இதோட கேமரா செம்ம. நான் யூஸ் பண்ணுறது ஐஃபோன் 14 கேமராவோட இந்த ஃப்ரண்ட் கேமரா சூப்பராக இருக்குது. ஃபேஸ் டைம் யூஸ் பண்ணேன், ஆனால் ஃபேஸ் டைமில் கால் கனெக்ட் ஆக சின்ன லேக் இருக்குது. அண்ட் இதோடைய கீபேட், ஓ மை காட், ஸோ சூப்பர். பட் நீங்கள் விண்டோஸ்லேருந்து ஃபஸ்ட் டைம் மேக் யூஸர் ஆனீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் கீ
ஆப்ஷன், கமாண்ட் கீ இந்த மூணுலேயுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். எனக்குமே ஃபஸ்ட்டு புரியவே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு இதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை ஒரு வழியாக இப்போ கற்றுட்ருக்கேன். நம்மளால் காப்பி பேஸ்ட் கூட பண்ண முடியல, எப்படி பண்ணணும்னு தெரியல. அண்ட் இதோட ட்ராக் பேட் ஸோ நைஸ். இதில் எந்த ஃபிசிக்கல் பட்டனுமே கிடையாது. யூஸ்வலாக விண்டோஸில் வந்துட்டு கீழே 2 பட்டன் இருக்கும், ரைட் கிளிக்கு, லெஃப்ட் கிளிக்கு. பட் இங்கே எந்த பட்டனுமே கிடையாது, ஃபுல்லாகவே பிளெயின் தான். பட் யூ வில் ஃபீல் யூ ஆர் கிளிக்கிங் எ பட்டன், தேர் இஸ் அ வைப்ரேஷன். அண்ட் ரைட் கிளிக், லெஃப்ட் கிளிக் எப்படி பண்ணுவீங்க when there is no button? ஒரு ஃபிங்கர் வச்சு டேப் பண்ணால் லெஃப்ட் கிளிக், டபுள் ஃபிங்கர் வச்சு டேப் பண்ணால் ரைட் கிளிக். யூஸ் பண்ணும்போது செம்ம சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இன்னும் இதை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியல. இப்போ தான் ஒரு பேசிக்காக எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுட்ருக்கேன். இதோட கீ ஷார்ட்கட்ஸ், என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, ஹவு டு செட்டப், இதோட விட்ஜெட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், ஒன்று ஒன்றா மேக்புக் பிகினர் டிப்ஸ் நெக்ஸ்ட் வீடியோஸில் வரும்.